ரிஷபராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான வாரமாக அமைகிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களினால் நல்ல முன்னேற்றம் வரும் வாரமாக அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களினால் முன்னேற்றம் தரும் வாரமாக இந்த வாரம் அமைகிறது. டிசம்பர் மாதத்தின் 2வது வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில் பொன் பொருள் சேரும் வாரமாக அமையும். பெண்களுக்கு முன்னேற்றமான வாரம். பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்களும் நன்மைகளும் ஏற்படுகிறது. குறிப்பாக கூட பிறந்த சகோதர சகோதரிகளினால் இதுநாள் வரையில் இருந்த மனக்கசப்புகள் விலகி உங்களுக்கு சந்தோஷமும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் ரிஷபராசி நேயர்களுக்கு அமையும். அரசாங்கத்தினால் உதவியை எதிர்பார்த்தோருக்கு தக்க சமயத்தில் உதவிகள் வந்து சேரும். இது மட்டுமல்லாமல் தொழில் மற்றும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபகரமான வாரமாகவே இந்த வாரம் அமைகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு பரிகாரம் என்று சொன்னால் இந்த வாரத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது சாலச் சிறந்தது. குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு பூஜை செய்தால் இதுவரையில் இருந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு பொன் பொருள் சேரும் வாரமாக இந்த வாரம் அமையும். திருமண தடை விலகும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதோருக்கும் இந்த வாரத்தில் அதற்கான நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொலைதூர செய்தி மனதிற்கு நிம்மதியை தரும். இதுவரையில் மருத்துவ செலவுகள் இருந்த ரிஷபராசி நேயர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரம் ரிஷபராசி நேயர்களுக்கு வரவு அதிகரிக்கும் வாரமாகவே இருக்கும். வரவு அதிகரிக்கவும் செலவுகள் குறையும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு மனதிற்கு ஒரு தைரியமும் தெம்பும் இருக்கும் வாரமாகவே இந்த வாரம் அமைகிறது.